தங்கள் மனம் கவரும் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. கவர்ச்சியும் பேரழகும் நாட்டியமும் துள்ளலும் என இந்திய திரை உலகில் கோலோச்சி வந்த ஹீரோயின்கள் மத்தியில் இவற்றுக்கெல்லாம் எதிர்ப்பதமாக நடிப்பை மட்டும் களமிறக்கி கதையின் நாயகியாக, குணச்சித்திர கலைஞராக, தயாரிப்பாளராக என 1950 ஆண்டு முதல் 2023 ஆண்டுகள் வரை எவரும் சாதிக்காத வண்ணம் 7 தலைமுறை கலைஞர்களோடு தனது தேர்ந்த கலைத்திறத்தால் பயணித்தவர். 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தனது தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தி தென்னிந்திய திரை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து எண்ணற்ற விருதுகளை வென்று தற்போது திரை உலகையும் ரசிகர்களையும் மீளா துயரில் ஆழ்த்திவிட்டு மறைந்து போனவர்தான் கலைத்துறை இமய நாயகி அம்மா சவுகார் ஜானகி ஆவார். இப்பேற்பட்ட சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தை கொண்டவரான முதுபெரும் கலைஞரான அம்மா சவுகார் ஜானகியின் நினைவலைகள் போற்றும் சிறப்பு தொகுப்பை தற்போது விரிவாக காண்போம். 1931 ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதியன்று ஆந்திராவின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தின் ராஜமந்திரி என்ற இடத்தை பூர்வீகமாக கொண்ட வெங்கோஜிராவ் மற்றும் சச்சி தேவி தம்பதியருக்கு பிறந்த 2வது செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகி ஜானகி எனும் இயற்பெயருடைய சவுகார் ஜானகி ஆவார். இவருடன் அண்ணன் ஒருவரும் கிருஷ்ணகுமாரி என்ற தங்கையும் உடன் பிறந்தவர்கள் ஆவர். தந்தை வெங்கோஜிராவ் பேப்பர் டெக்னாலஜியை பயின்றவர். இங்கிலாந்தில் 3 ஆண்டு பணி செய்து முடித்து திரும்பியவர். தனது பணிச்சூழல் காரணமாக குடும்பத்துடன் சென்னையில் குடியேறிய போது ஜானகி 12 வயதை எட்டியிருந்தார். அப்போது சென்னை வானொலி நிலையத்தில் இடம்பெறும் பாலர் நிகழ்ச்சியில் பாடல்களை பாடுவது என மிக திறமையுடன் கலந்து கொண்டு வந்த சிறுமி ஜானகியின் உச்சரிப்பு மற்றும் குரல் வளமையை கேட்டு ரசித்த விஜயா ஸ்டுடியோவின் BN ரெட்டியானவர் நிகழ்ச்சி மையத்திற்கே நேரடியாக வந்து ஜானகியை பார்த்து எங்கள் சினிமாவில் நடிக்கிறாயா என கேட்க துளியும் பயமறியாத சிறுமியான ஜானகியும் சரி என்று கூற இதனை கேள்விப்பட்ட அம்மா ஒருபுறம் கோபத்துடன் கத்த அண்ணனோ பின்னி பெடலெடுத்து விட்டார். இதோடு விட்டுவிடாமல் ஏதோ பெரிய பாவத்தை செய்தவர் போல் எண்ணிக்கொண்டு 13 வயதே நிரம்பிய பால்மனம் மாறாத சிறுமி ஜானகிக்கு குண்டூரைச் சேர்ந்த ரேடியோ பொறியாளர் ஸ்ரீனிவாச ராவை வேகமாக திருமணம் செய்து வைத்தனர் குடும்பத்தினர். பழுதாகும் வானொலிகளை சரி செய்யும் தொழில் கலைஞரான கணவருக்கு நிரந்தரமான வேலை இல்லாத காரணத்தினால் சாப்பாட்டிற்கே மிக பெரும் கஷ்டம் என்ற அடிப்படையில் தனக்கு திருமணத்திற்கு முன்னர் வந்த சினிமா வாய்ப்பை ஜானகி கணவரிடம் கூற வேறு வழியின்றி கணவரும் ஒப்புக்கொள்ள பின்னர் என்ன கையில் 3 மாத குழந்தையுடன் சென்று தயாரிப்பாளர் BN ரெட்டியிடம் வாய்ப்பை கேட்க வாய்ப்பும் இல்லை என்று ஆன நிலையில் ஜானகியின் நிலை கண்டு வருத்தமுற்ற BN ரெட்டி அவர்கள் தனது தம்பி தயாரிக்க உள்ள திரைப்படத்தில் நடிக்க சிபாரிசு செய்ய இதன் வாயிலாக NT ராமாராவ் இணையாக 2500 ரூபாய் என்ற சம்பள அடிப்படையில் 1950 ஆண்டு தெலுங்கில் வெளியான சவுகார் என்ற திரைப்படத்தின் மூலம் கால் பதித்தவருக்கு அப்படத்தின் பிரம்மாண்ட வெற்றி காரணமாக சவுகார் என்ற அடைமொழி ஒட்டிக்கொள்ள அன்று முதல் சவுகார் ஜானகி என ரசிகர்களால் கொண்டாடப்பட்டார். இதன் பின்னர் திரைப்பட வாய்ப்புகள் சவுகார் ஜானகியை தேடி வந்த நிலையில் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் TR சுந்தரத்தின் வளையாபதி திரைப்படத்தில் G முத்துகிருஷ்ணன் இணையாக தோன்றி நடித்து அத்திரைப்படம் வெளியான வேளையில்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் முதல் திரைப்படமான பராசக்தியுடன் போட்டி போட பராசக்தியை பின்னர் வென்றது. இதையடுத்து ஒரு பக்கம் தெலுங்கு திரை வாய்ப்புகள் குவிய ஆரம்பிக்க மறுபுறம் 1954 வெளியான தேவ கன்னிகா திரைப்படத்தின் மூலம் கன்னட திரை வாய்ப்புகளும் தேடி வர ஆரம்பிக்க இவற்றுக்கெல்லாம் ஒரு புறமாக சத்தமே இல்லாமல் தமிழ் திரை உலகில் நன்கு வளர ஆரம்பித்தார் சவுகார் ஜானகி அவர்கள். இதனைத் தொடர்ந்து பணம் படுத்தும் பாடு, ஆசை அண்ணா அருமை தம்பி, காலம் மாறி போச்சு, இல்லறமே இன்பம் என நடித்து வந்தவர் இரத்த கண்ணீர் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் பெரும் புரட்சியாளர் என்ற ரீதியில் சற்று பயத்துடன் திரை உலகால் பார்க்கப்பட்ட நடிகவேள் M.R. ராதா அவர்களின் வாழ்வின் பெரும் திருப்பு முனையாக
வி.கே. ராமசாமி மற்றும் ஏ.பி. நாகராஜன் கூட்டணியில் உருவான ஸ்ரீ லக்ஷ்மி பிக்சர்ஸ் தயாரிப்பில் கே. சோமு இயக்கத்தில் வெளியான நல்ல இடத்து சம்பந்தம் என்ற திரைப்படத்தின் மூலமாக எம்.ஆர். ராதாவின் இணையாக பல நாயகியர் நடிக்க தயங்கிய நிலையில்தான் மிக தைரியத்துடன் நடித்தார் சவுகார் ஜானகி அவர்கள். இதையடுத்து அபலை அஞ்சுகம், தாமரை குளம், அவள் யார், நான் கண்ட சொர்க்கம் உள்ளிட்ட திரைப்படங்களில் ஹீரோயினாக நடித்து வந்தவர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இணையாக பாவை விளக்கு என்ற திரைப்படத்தில் இணைந்தவர். ஏ. பீம்சிங் இயக்கத்தில் வெளியான படிக்காத மேதையில் அற்புதமாக தோன்றி சிறப்பித்திருப்பார். மேலும் இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா மற்றும் படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு உள்ளிட்ட பாடல்களை ரசிகர்கள் மறந்திருக்க முடியாதுதான். இதையடுத்து ஜெமினி கணேசன் இணையாக பாக்கியலட்சுமி என்ற திரைப்படத்தில் விதவை பெண் கமலாவாக தோன்றியவர் தான் விதவை இல்லை சுமங்கலி என தனது பக்குவப்பட்ட நடிப்பால் முத்திரை பதித்திருப்பார். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வைர வரிகளில் அம்மா பி. சுசிலாவின் வசீகர குரலில் ஒலித்த மாலை பொழுதின் மயக்கத்திலே உள்ளிட்ட பாடலில் அழகர தோன்றி ரசிகர்களின் மனம் தொட்டிருப்பார். இதன் பின்னர் எஸ். ராஜேந்திரனுடன் எம்.எஸ். ராஜேஸ்வரியின் கொஞ்சம் குரலில் மியா மியா பூனைக்குட்டி என பார்வை திறனற்ற பாவையாக குமுதம் திரைப்படத்தில் நடித்தவர். மீண்டும் சிவாஜி கணேசனுடன் பாலும் பழமும், பார்த்தால் பசி தீரும், பார் மகளை பார், மோட்டார் சுந்தரம் பிள்ளை, பச்சை விளக்கு, மகாகவி காளிதாஸ், உயர்ந்த மனிதன், லக்ஷ்மி கல்யாணம், எங்க ஊர் ராஜா, பாபு உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களில் இணைந்து நடித்தவர். த்ரில்லர் சஸ்பென்ஸ் திரைப்படமான புதிய பறவையில் சித்ரா மற்றும் சரசா கதாபாத்திரத்தை ஏற்று கோபால் எனும் சிவாஜி கணேசனை திணற வைக்கும் கதாபாத்திரமாக தோன்றியதுடன் விஸ்வநாதன், ராமமூர்த்தி, கண்ணதாசன் பாடலிசை கூட்டணியில் பி. சுசிலா அவர்களின் பின்னணியில் ஒலித்த பார்த்த ஞாபகம் இல்லையோ என்ற பாடலை பாடி பார்த்தவர்கள் அனைவரையும் மெய்மறக்க வைத்திருப்பார். இவ்வாறு தமிழ் திரை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து படிப்படியாக வளர்ந்து வந்த அம்மா சவுகார் ஜானகி அவர்கள் அவ்வேளையில் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் நடத்தி வந்த ராகினி கிரியேஷன்ஸ் என்ற அமெச்சூர் நாடக குழுவில் தன்னை இணைத்துக் கொண்டு மெழுகுவர்த்தி உள்ளிட்ட மேடை நாடகங்களிலும் நடிக்க ஆரம்பித்தார். இதன் விளைவாக 1965 வெளியான கே. பாலச்சந்தரின் நாணல் என்ற திரைப்படத்தின் மூலம் அவருடைய திரைப்படங்களில் பிரதான வேடங்களை ஏற்று நடிக்க ஆரம்பித்த சவுகார் அவர்கள் இதையடுத்து பாமா விஜயம், எதிர் நீச்சல், இரு கோடுகள் உள்ளிட்ட சிறந்த கதையம்சம் கொண்ட திரைப்படங்களில் முத்திரை பதிக்கவும் ஆரம்பித்தார். மேலும் இத்திரைப்படங்களில் இடம்பெற்ற வரவு எட்டனா, செலவு பத்தனா, அடுத்தாத்து அம்புஜத்த பார்த்தேளா மற்றும் புன்னகை மன்னன், பூவிழி கண்ணன் உள்ளிட்ட பாடல்களை யார்தான் மறக்க இயலும். மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் பணம் படைத்தவன் என்ற திரைப்படத்தில் இணைந்து நடித்த சவுகார் ஜானகி அவர்கள் இறைவா உன் மாளிகையில் என்ற பிரார்த்தனை பாடல் ஒலித்த ஒளி விளக்கிலும் தோன்றி உள்ளம் நிறைந்திருப்பார். ஏவிஎம் ராஜனுடன் சக்கரம், துணைவன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் ஜெமினி கணேசனுடன் குழந்தை உள்ளம், தெய்வம் என பன்முக கதாபாத்திர நாயகியாக தோன்றி வந்தவர். மேலும் ஒரு கலை முயற்சியாக தயாரிப்பாளர் என்ற அந்தஸ்தை எட்டியதுடன் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான காவிய தலைவி என்ற திரைப்படத்தில் தாயார் மகள் கதாபாத்திரத்தை ஏற்று ரசிக்கவும் வைத்திருப்பார். வணிக ரீதியாக வெற்றி கண்ட இத்திரைப்படம் தமிழக அரசின் விருதையும் வென்றது. ஜெய்சங்கருடன் சினிமா பைத்தியம் என எண்ணற்ற முன்னணி நாயகர்களுடன் நடித்த அம்மா சவுகார் ஜானகி அவர்கள் அடுத்த தலைமுறை கலைஞர்களான ரஜினிகாந்துடன் தி, சிவா உள்ளிட்ட திரைப்படங்களில் தாயார் கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தவர். தில்லுமுல்லு என்ற திரைப்படத்தில் ஏற்று நடித்த மீனாட்சி துரைசுவாமி என்ற காமெடி கலந்த கதாபாத்திரத்தை அவ்வளவு எளிதில் ரசிகர்கள் மறந்திருக்க முடியாதுதான். கமலஹாசனுடன் வெற்றி விழா, ஹே ராம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் மம்முட்டியுடன் அழகன், அர்ஜுனுடன் கொண்டாட்டம், கார்த்தியுடன் தம்பி என நடித்து வந்தவர் 2020 சந்தானம் நடிப்பில் வெளியான பிஸ்கோத் என்ற திரைப்படத்தில் நடித்ததே அம்மா சவுகார் அவர்கள் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது. வெள்ளித்திரை மட்டுமின்றி ஊரறிந்த ரகசியம், பெண், அக்ஷயா மற்றும் கேளுங்க மாமியாரே, நீங்களும் மருமகள்தான் உள்ளிட்ட சின்னத்திரை தொடர்களிலும் நடித்து தொலைக்காட்சி ரசிகர்களின் பேரபிமானத்தையும் நன்கு பெற்றவராவார். கலை மாமணி, தமிழக அரசின் சிறந்த நடிகைக்கான விருதுகள், நந்தி விருதுகள், கர்நாடக அரசின் விருதுகள், வாழ்நாள் சாதனையாளர் விருது என
எண்ணற்ற விருதுகளை வென்ற சவுகார் ஜானகி அவர்கள் 2022 இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதால் கௌரவிக்கப்பட்டவரும் ஆவார். இது மட்டுமின்றி கன்னட முன்னாள் சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமாருடன் ஹீரோயினாக, சகோதரியாக, தாயாராக என 3 கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த ஒரே நாயகி என்ற பெருமையும் அம்மா சவுகார் அவர்களையே சாரும். சவுகார் ஜானகி அவர்களின் தங்கை கிருஷ்ணகுமாரியும் பன்மொழி திரை நாயகி ஆவார். இவர் பாதாள பைரவி, திரும்பிப்பார், அழகி, மனிதன், துளி விஷம், உயிரா மானமா உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவர் ஏற்கனவே மறைந்து விட்டார். சவுகார் ஜானகி ஸ்ரீனிவாச தம்பதியருக்கு யக்ஞ பிரபா உள்ளிட்ட 2 மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர். இவர்களில் யக்ஞ பிரபா அவர்களின் மகள்தான் வைஷ்ணவி ஆவார். இவர் தலைவனுக்கொரு தலைவி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் கால் பதித்து நெத்தியடி, புலன் விசாரணை, ஒரு வீடு இரு வாசல், வா அருகில் வா, ரோஜா, அண்ணாமலை உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்த கலைஞராவார். இப்பேற்பட்ட எண்ணற்ற சிறப்புகளை தன்னகத்தை உடையவரான அம்மா சவுகார் ஜானகி அவர்கள் 2020 ஆண்டுடன் திரைத்துறைக்கு குட் பை கூறிவிட்டு தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்தவர். வயது முதுமை மற்றும் உடல் நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதியன்று தனது 94ஆம் வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார். இவ்வாறு தனது தேர்ந்த பன்முக நடிப்பாலும் திறன்களாலும் முதுபெரும் நாயகியாக 7 தலைமுறை கலைஞர்களோடு நடித்தவரான அம்மா சவுகார் ஜானகி அவர்களின் நினைவலைகளானது கலை பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை அம்மா அவர்களின் கலை சாதனைகளை மறையாது ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது. சவுகார் ஜானகி அவர்களின் நினைவலைகளை போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணம் நாளை இரவு வெளியாகும். இவரை போன்ற பன்முக திரை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.